சர்ப்ரைஸாக கொடுக்கணும். அப்போ இது என்ன பிடிக்கும் சர்மிக்கு, என்ன தேவை என்று யோசிச்சு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கு தராசு கிச்சன் போடுறது, ஆனால் நான் ஒவ்வொரு பிளானும் போடுறேன்னு நான் விருப்பம் இல்லாத தன்மையாக கிடக்குதுன்னு. இங்கே பாருங்க, ஒரு கிஃப்ட் இது பார்சல் பண்ணி எனக்கு கிஃப்டாக கொண்டு வந்து தந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டேன், எங்களோட வீட்டில் தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், காணொலி பார்க்க முன்னால் எங்களோட வீடியோக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கோ. இன்றைக்கு பார்த்துருவியல் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், பல நாள் ஃப்ரிட்ஜுக்கு தண்ணி கிடக்கு, வடிவெடுத்து குடிக்கலாம். பல நாள் எதிர்பார்த்தது இனிமேல் என்ற ஆசைகள் நிறைவேற சேரனா கூடிய சீக்கிரம் நீங்கள் விரைவாக அந்த ஏற்பாடுகள் தொடங்க உள்ளார். அது என்ற சிறு வயசு கனவு என்று சொல்லலாம், சிறு வயசு ஆசை என்று சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி நீங்களாம் செயல்படுத்தணும். இது என்னன்னு கேட்குறேன். சின்ன வயசு ஆசை எல்லாருக்குமே பல கற்பனை இருக்கும். சில பேருக்கு நகையில் ஆசை இருக்கும், சில பேருக்கு பணத்தில் ஆசை இருக்கும், சில பேருக்கு தொழில் ஆசை இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ஆசைங்க. எனக்கு உங்கள ஆசை இருக்கும், யாருக்கு ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். என்ன அப்போ சிறு வயசுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டு சொல்லிங்கன்னா, எனக்கு ஒரு வருங்கால ஒரு நல்லதாக அமையல எனக்குன்ற ஒரு சொந்த வீடு இருக்கணும் அண்டா. அது உண்மையில அது அவர்தான் வாங்கினது, அவற்ற வீடு தான். அப்போ அது அவற்ற வீடு தான். அதுக்காக நான் பிரித்து பார்க்கல, அது நம்ம வீடு என்ன இல்லையோமா. அவற்ற வீடாக இருந்தால் கூட அது நம்ம வீடு. என்ன சொன்னால் கணவன் மனைவின்றது இரு மனசு ஒன்று சேர்றது என்ன. அப்போ இரு மனசும் ஒன்று நெஞ்சிருக்கணும். அந்த குடும்பம் தான் சந்தோஷமாக வாழும். அங்கால இருந்து சிரித்து கட்டிருக்கிறார், அதுதான் உண்மை. நான் அதை தான் எதிர்பார்க்குறது. அப்போ ரெண்டு பேற்ற மனசும் ஒரே நிலையில் இருக்கணும், ஒரே ஒரே எண்ணங்களை சிந்திக்கணும். வாழ்க்கையின் ஒவ்வொரு படி ஏறுற எங்களோட தொழில் நிமித்தத்தோடு எங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும். ஏன்னா தொழில் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஆசைப்படுறதும் சில நேரங்களில் அது சாத்தியமாகலாம். ஆனால் தொழில் இல்லைன்னு சொன்னால் ஆசைப்பட்டதும் நாங்கள் போய் பெரிய ஒரு கஷ்டத்தின் நிமித்தத்தில் நிற்க வேணும். அது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் அனுபவிச்சும் வந்தோம். நாங்கள் என்ன வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி பலமாக விளைவிக்கல, அது எங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்று தரும். அதுக்காக எங்களோட வயசுக்கு பெரிய அனுபவம் பட்டதில்லை, சிறு சிறு அனுபவங்கள் எங்களோட வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுத்தந்தது. அப்போ அதை வச்சு கொண்டு எங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணுமென்ற ஒரு விருப்பம். அப்போ மெயின் டார்கெட்னு சொன்னால் எங்களோட தொழில். அந்த தொழிலை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு அது நிமித்தமாகவே நாங்கள் சில வேலைகள் செய்யணுமென்ற ஒரு விருப்பம். அப்போ நான் இந்த வருஷம் தொடக்கத்திலேயே எனக்குரிய தொழிலை நான் போன வருஷம் ஒரு தொழில் செய்தேன், அது கொஞ்சம் எனக்கு சறுக்கிட்டுது. இந்த வருஷம் ஒரு தொழிலை செய்து கொண்டு வரைக்கும் அது நாட்டு சூழ்நிலையால் கொஞ்சம் சிறப்பேன். ஆனால் இப்போ பெரிய சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு புதிய கிச்சனுக்கு புதிய ஆர்டர் வந்திருக்கு தெரியுமா. எங்கடா முதலில் எங்கடா கிருஷ்ணாண்ட வீடியோ தான் அந்த அம்மா பார்க்குறவா. ஆனால் உண்மையில் எனக்கு என்ன சொல்லுங்க, நான் போன இந்த வருஷம் தொடக்கத்திலேயே நான் இப்படி எனக்கு தொழில் நான் செய்ய போகிறேன், இப்படி ஆர்டர்கள் எல்லாம் செய்யணும். எனக்கு எத்தனை பேர் ஆதரவு தந்தாங்க, அவங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டு தந்தாங்க. என்னென்னு சொன்னால் சப்போர்ட்டுன்னு சொன்னால் எனக்கு ஆர்டர் தந்தாங்க, அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. நான் ஒரு மாதத்தில் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வருஷம் ஒரு மாத தொடக்கத்தில் நான் ஒரு சுட்டை போட்டால் வருஷம் முடிவில் அதை முடிச்சு கொள்வேன். அது ஒரு பெரிய சொல்லப்போ. அதே மாதிரி நான் மாத தொடக்கத்தில் அந்த விஷயத்தில் இறங்கிக்கல, அவங்கள எனக்கு ஆதரவு தந்து அந்த ஆர்டர் தந்திருக்கல, நான் சரியான முறையில் கொண்டு போய்க்கல. அந்த நாட்டு சூழ்நிலையால் கொஞ்சம் மேனசஞ்சஞ்சனமாக போய் குழப்பங்களாக போயிட்டுது. ஆனால் இப்போ ஒரு 2-3 மாதம் அப்படி ஒரு குழப்பம். ஆனால் அதையும் ஏதோ ஒரு விஷயத்தால் ஏதோ ஒரு இதால் கவர் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக நாங்கள் மனசளவில் உடைஞ்சு போகக்கூடாது என்ன. அப்போ உடைஞ்சு போனோம்னு சொன்னால் எழும்புறது கஷ்டம். அப்போ உடையாத அளவுக்கு எங்களோட மனசை தைரியப்படுத்தி கடவுளின் இதோட தைரியப்படுத்தி கணவன் என்னத்தை சொல்கிறது, இதுக்கு நான் ஆசைப்பட்டாலும் கணவன் தான் செயல்படுத்தணும், நான் தனியாக செயல்படுத்தல. அப்போ நான் ஒரு ஆசைப்பட்டேன் என்று சொன்னால் நான் தனியாக செயல்படுத்தேன். நான் ஆசைப்பட்டுட்டேன் இந்த இஷ்டத்துக்கு நான் செயல்படுத்தேன்டா அது அவருக்கு அங்கே கோபம் வரும், சில விஷயங்கள் கைவிட்டேன். அப்போ நானும் பொறுமையாக இருந்துட்டு பார்த்தேன். என் ஆசைகள் அதை நான் எப்போவோ வேறுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் அதான் என்ன சொல்லுங்க, சில நேரங்களில் அந்த சில டைம்களில் உதாசீனப்படுத்துகிற மாதிரி எனக்கு இருந்தது. அது என்ன சொல்றியா, அது அந்த
சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ஆசை. என்ன ஆசை? தொழில்கள் வந்து சரியான முறையில் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ கடல் தொழில் செய்கிறவங்கள இருந்து நாங்கள் கடல் தொழில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறோம். என்ன இப்போ இன்ஜின் வேலை செய்கிறேன்டாக்கா தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்க ஆசைப்படலாம். முதலாவது தொழில். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் குட்டி குட்டி லோனும் எல்லாம் எடுத்தது கூட தொழில் இல்லாமல் அதால் அவஸ்தைப்பட்டதான் கூட. இது எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறது. அப்போ எங்களுக்கு வந்து தொழில் நிலையாக இருக்க வேணும். அப்போ ஆசைகள் இருக்கலாம். மனுஷனாக பிறந்தவனுக்கு ஆசைகள் அதிகம் இருக்குது. அது இப்போ உண்மையிலே சர்மி வந்து சொன்ன அவசரம் வந்து எனக்கு தண்டை சின்ன வயசுல இருந்தே தனக்கு பெரிய ஆசைண்டா இந்தியாவில் வந்து இருந்து கதைப்ப மாட்டேன் பின்னுக்கு தண்ணி வேலை செய்ய போனோம். பெரிய ஆசை என்று சொன்னால் இதுதான் என்றது மாதிரி சொல்லி இருந்தது. அதுக்காக நகையில் ஆசை இல்லை, அதுக்காக பெரிய ஆசை இல்லை. நகை தேவைக்கு சேர்த்து வைக்கணும். நாளைக்கு பிள்ளைகளுக்கு உதவும், எங்களுக்கும் ஒரு இடத்துக்கு போய் வேணும் என்று செயல்படுவோம். ஆனால் என் கற்பனையே வேறு. அந்த சின்ன வயசுல அது ஒரு கற்பனை கோட்டைன்னு சொல்றது. பொம்பளைகள் விரும்புறது எல்லாமே இப்படித்தானே. பொம்பளைகள்ட்ட ஆசை வந்து வீடு சுத்தமாக இருக்கணும், வீடு கட்ட வேணும், வீட்டு எல்லாம் செய்ய வேணும்ன்ற மாதிரி. ஆனால் அதே இது நாங்கள் ஞானமான முறையில் செயல்பட வேணும். ஆனால் சர்மி கேட்டிருந்தது இந்த தான் எனக்கு வந்து சரி ஆசை நேற்று நம்ம வந்து என்னோட காய்ச்சல்தான். சரி நான் கண்டிப்பாக என்னால் என்ற அளவு நான் செய்கிறேன், என்ன தலையாக போகுது என்று நான் நோமண்டு சொல்லியிருக்கிறேன். என்ன இப்போ வழியிலேயே வந்து உண்மையிலே நிறைய செலவாயினேன். என்ன உண்மையில் அந்த கிச்சன் நாங்கள் போடையில் ஒரு பிளான் போட்டு தான் தொடங்கினா. ஆனால் உண்மையில் இப்பத்திய செலவு வேறு பிளான் போடுறது ஏதோ செலவு எங்கேயோ போடுறது அப்படித்தான் எங்கட இது போயிட்டுது. ஆனால் எங்கட கையின் நிமித்தம் எங்கட பெரிய ஆசைப்படுறோம். என்ன அது தொழிலுக்காக நாங்கள் பெரிய ஆசைப்பட வைக்கல. அந்த இடத்துல எங்களுக்கு அது செலவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்தில் நாங்கள் அந்த போடுற என்ன சொல்லுவாங்க போடுற பணத்தை நாங்கள் திருப்பி எடுத்து இன்னொரு தேவைக்கு பிரயோசனப்படுத்துவோம்ன்ற ஒரு நம்பிக்கை தொழில் நிமித்தமாக. கண்டிப்பாக. அப்போ இப்போ பார்த்துருப்பீங்க எங்களுடைய சர்மின் ஆசை வந்து கூடுதல் சீக்கிரம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பாருங்க. இப்போ நான் இவன் கூடுதலாக பாப்பியா கிச்சன் சர்மின் ஆசை உண்மையில் கிச்சன் என்ற தொழிலுக்காக போட்டு சொன்னேன்னா. ஆனால் அது நான் ஆசைப்பட்டது உண்மையில் ஒரு குடிசை வீட்டில் அது ஒரு வீடியோ செய்யணும், இந்த தொழிலையும் அதுக்குள்ளேயே வச்சு செய்யணும், வீடுகளும் பழுதாக போயணும்னு ஆசைப்பட்டேன்னா. ஆனால் அவ்வளோ பிளானும் வச்சேன். உண்மையா இல்லையா? உண்மைதான். வாசலுக்கு செய்கிறது வந்து எல்லாமே நீட்டாக டெக்கரேஷன் எல்லாம் சரியாக இருக்கணும்ன்றக்காண்டி நான் தொழிலுக்கு போடுறது சிம்பிளாக இருந்தாலும் அதை ஒரு நோமல் இந்த காசை நிறைய அதுக்குள்ளே கொட்டக்கூடாது யோசிச்சேன். சரி. ஆனால் என்ன சொல்கிறது, வெளியால் செய்கிறதுக்கு அது வந்து வடிவாக அழகாக இருக்க வேணும், கவர்ச்சியாக இருக்க வேணுமென்றதான் வாசலுக்கு செய்கிறேன் என்ற நீட்டாக இருக்கும். அப்போ உண்மையிலேயே நான் சொன்ன பசங்க அந்த ஆசையம் வந்து நிறைவேற்றேன்னா வெளிநாடுகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக இங்கே ஒன்று கேட்டார் முந்தின நாள் இந்த கிச்சன் போடுறது தான். ஆனால் நான் ஒவ்வொரு பிளானும் போடுறேன்னா நான் விருப்பம் இல்லாத தன்மையாக கிடக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு விருப்பம் இல்லைன்ற ஸ்டார்டில் விருப்பத்தோடு தான் இறங்கினா. ஆனால் நீங்கள் பிளானுகள் மாற்றி கொண்டு போய் செலவு கூடுது. ஆனால் எந்த ஆசை எப்போ நிறைவேற்றப்படும் என்று கேட்டேன். அதுதான் நான் இப்போ சொல்கிறேனே, வெளிநாட்டில் கூடி உண்மையிலேயே ஆணும் பெண்ணு தான் சேர்ந்து உழைக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாவற்றையும் விட்டு போயிட்டு அங்கே போய் ஆணும் பெண்ணு சேர்ந்து உழைக்கிறாங்களே. இல்லை சொந்தத்தை விட்டு பந்தம் விட்டு பிள்ளைகளை விட்டு பிள்ளைகளுடைய அன்புகளை விட்டு இரவு பகலத்து உழைக்கிறாங்களே நல்லா இருக்க வேணுமென்னு. அதே மாதிரி தான் இப்போ கூடி நாங்கள் இங்கே இருந்து செய்கிறது எங்களோட கராச்சி வேலை இல்லாட்டிலும் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து நான் கஷ்டப்பட வேணும், தொழில் செய்து. நாங்கள் இப்போ என்ன சொல்லுங்கள், எங்கள்கிட்ட இளம காலத்தில் தான் நாங்கள் எதையும் செய்யலாம், தொழிலையும் இளம காலத்திலும் செய்யலாம். என்ன ஒரு துடியாட்டமாக துணிஞ்சு ஒரு பஞ்சு படாமல் செய்வோங்கிற இளம காலத்தில். அதே ஓரளவு வயசு வந்தோன்னே எங்கள்கிட்ட உடம்பு சோர்ந்துடும், மனசும் சோர்ந்துடும். அது பிரச்சனை. அண்டாலும் இளம போகையில் தான் என்ன வயசு போயிட்டேன்னு வயசு ஒரு சொல்லுவாங்க. இப்போ 60 வயசுக்கு அப்புறம் தான் வயசு போச்சு. அந்த காலம் இது இந்த கிடக்கு. சரி. அப்போ உண்மையிலே நான் வந்து சொன்ன வசனம் இதுதான். தொழிலை வந்து வடிவாக செய்ய சொல்லி உண்மையிலேயே அதாவது தொழிலை நாங்கள் செய்ய ரெடி. நான் அதுக்குரிய இதுவரை எல்லாத்தையும் சர்மிக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்குறேன். மக்களே நீங்கள் வந்து தான் நான் அதை உண்மையில் சரியான முறையில் அதை செயல்படுத்துவேன் என்று சொன்னால் அதை நான் விருப்பப்பட்டு செய்கிறேன். அந்த தொழிலை எனக்கு நான் விரும்பி செய்கிறபடியாக அதை நான் நல்ல முறையில் கொண்டு போகணும். எனக்கு உண்மையில் சந்தோஷம் என்ன, எனக்கு தெரிஞ்ச தொழிலை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். 4 பேருக்கு அதை வச்சு முன்னேறதுக்கு நாளைக்கு அவங்களுக்கும் அது ஒரு ஊண்டுகோலாக இருக்கணும். அது எனக்கு
அந்த என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்களையும் நாளைக்கு அவங்களும் ஒரு ஸ்தானத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னால், படிப்பில்லை என்று சொல்லி சொன்னால் வேறு ஒரு வேலை என்றாலும் கற்றுக்கொள்ளணும். என்ன அப்போ எங்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை நாங்கள் யோசிக்கணும். எங்களோட திறமையை எங்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கும், ஒளிஞ்சிருக்கும். என்ன அந்த திறமையை நாங்கள்லாம் யோசித்து தட்டி எழுப்பணும். அப்போ உண்மையில் நான் என்ன சொல்ல, எனக்கு அவ்வளவு திறமை இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இவரான் சொல்லுவேன் இருந்து நல்லா செய்வி, நல்ல டேலண்ட் இருக்கு. நான் அதை நான் சொல்லக்கூடாது, அதை நீங்கள் சொல்ல. என்ன சொல்லுவார் என்றால், சாப்பாடு செய்கிறது சரியில்லையேண்டா மூஞ்சைக்கு நேர வேறு இடத்த சொல்ல மாட்டேன், சல்மிட்டே சொல்லுவேன். உண்மையிலேயே நான் எல்லா டைமும் சொல்கிறது, எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. இங்கே வேலைக்கு வரவங்களுடைய சாப்பாடு எல்லாம் வேறு லெவல், தூள் திரிச்சு கொடுத்தா வேறு லெவல், எல்லாமே வாசமாக. எனக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது சரியாக சாப்பிடணும். என்ன அப்படி தான் இருக்கிறது. டேஸ்ட் அந்த சாப்பாடு டேஸ்ட்டு காண்டினாலும் கூட அவட இருக்கலாம். அதுக்கு தான் அப்படி என்று இல்லை சொல்கிறேன். நம்ம சாப்பாடு தான் நம்ம முக்கியம். மனுஷன் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடு. அது சாப்பாடு வந்து எங்கட அப்பாவும் சொல்லுவேன் தெரியுமா, அம்மா சமைக்க வேணா என்ன தான் சமைக்க சொல்லுவேன். என்னென்று சொன்னால் அது சாப்பிட நல்லா இருக்கும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களுடைய அப்பா முந்தைய காலத்தில் பெருத்துற டவுனுக்குள்ளே பார்த்தாலே 3 பேர் தான் சாப்பாட்டு கடை. இவங்களுடைய அப்பா அது இது சின்ன வயசுலேருந்து சர்மிதான் நாம்பளை பிள்ளை இவங்கள்ட இதில் 8-9 வயசுலேருந்தே நான் அப்பாவோட கூட போய் பள்ளிக்கூடம் போகிறது, டியூஷனுக்கு போகிறேன். அப்புறம் வந்து கடையில் 10 மணி மட்டும் நிற்பேன் தெரியுமா. அப்போ அந்த கூட நின்று அப்போ சொல்லி தர மாட்டாரோண்டு, ஆனால் கூட நின்று அந்த கவனிச்சு கொண்டு இப்போ மோனிக்காட்டே இருக்குல்ல அந்த குணம், அப்படியே கவனிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருப்பேன். அப்படி சர்மின்ற கைப்பக்குவம் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உண்மை. என்னென்னு சொல்கிறது, தகப்பனோட இப்போ எத்தனை வருஷம் என்ன அப்பா நோமலா இப்போ எத்தனை வருஷம் நான் இது சமையல் செஞ்சேன். நான் ஓயில் எடுத்த அப்புறமே சமைக்க வலிக்கிட்டேன். அப்பாவோட நின்ற காலம் சொன்னேன். எனக்கு இப்போ சமையல் நான் கற்றுக்கொண்டு நான் சமைக்க வலிக்கிட்டேன் ஒரு 17 வயசுலேருந்து சமைக்க இப்போ 17 வயசு கூட பார்த்து 20 வருஷத்துக்கிட்ட வரும். 20 வருஷம் அதான் உண்மையிலேயே அந்த கை வேணும். இப்போதைய பிள்ளைகளுக்கு என்ன போகணும் கை. ஆனால் இப்போ ஒரு என் பிள்ளைகளுக்கு வேற ஒரு இருக்குதோட்டு சேஸ் பண்ணி பார்க்குறோன்னா நாங்கள் சின்னாகலாம். ஆனால் அந்த சில விஷயங்கள் அந்த குயிக்காக கற்றுக்கொள்கிறது மோனிக்காட்டை இருக்குது. கம்சி அந்த என்ன சொல்லுங்க, சில விஷயங்கள் நாலேஜாக தண்டுவா தவிர இந்த விஷயங்கள்ல அந்த வர மாட்டா, அந்த இடத்துக்கு அந்த பார்க்க மாட்டா, அதுகள் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு இருக்குது. ஆனால் மோனிக்காட்ட இப்போ நான் எப்படி வீடு வசதி கூட்டி எப்படி ஒதுக்கி அந்தந்த இடத்துல இது வைக்கிறோம் அப்படியே செய்வேன். ஏன்னா எனக்கு பின்னாலேயே தெரியும், அதை தெரியுமா நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன். அதேமாதிரி அப்பாவுக்கு பின்னாலேயே தெரியும் அப்பா என்ன செய்தார். அதேமாதிரி தான் நான் சின்ன இல்லை. அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு இதாக கொடுத்தது. ஒரு என்னென்னு சொல்கிறது, அந்த டேஸ்ட் எல்லாமே சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரியே இந்த தொழில் ரீதியாக உண்மையிலேயே எங்களை நேசித்து வெளியிலேருந்து ஆக்கள் நிறைய என்னென்னு சொல்கிறது அப்படி தொழில் செய்து முன்னேற வேணும். ஆனால் அந்த அம்மா எனக்கு கூட சொன்னவா முதல் உங்களோட கிருஷ்ணாண்ட வீடியோ தான் பார்க்குறேன். நாங்கள் கமலா அம்மா பார்க்குறேன் சர்மி நீங்கள் அப்படி ஆர்டர் கொடுக்குறீங்க. ஆனால் நான் எல்லாம் செய்கிறேன். நான் சர்மி உண்மையில் உங்கள்கிட்ட ஒரு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி செய்யண்டா. வீடியோவில் பார்க்கல அது ஓகே நல்லா தான் செய்யுது. ஒரு நாங்களும் அதை வாங்கி சாப்பிடக்க ஒரு சந்தோஷம் இருக்குமே என்ன உங்களோட கையால் அதை செய்தரேக்கா. அப்போ அவள் கேட்டால் கொஞ்சம் பொருட்கள் கேட்டிருந்தவா, தானும் தன் ஃப்ரெண்ட்ஸுகளும் கேட்டவையெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன் எனக்கு உண்மையில் முதல் தந்த ஆர்டர் அது கொஞ்சம் காலத்தில் அது இதாண்டிடு. முதல் நிறைய பேர் எனக்கு ஆர்டர் தந்தவாங்க. அதுக்கு பிறகு இப்போ புதிய கிச்சனுக்கு வந்த புதிய ஆர்டர் சரி என்னட்டு சொல்லி அந்த எனக்கு இந்த போன வருஷம் தொழிலும் கைமுறை போகல. சரி ஒரு தொழில் ஒன்றை பழகுவோம்னு சொல்லி தான் கேசிங் பழக போனேன். நான் இப்போ பழக போனால் அது பழகி முடிஞ்சு எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்தாவே சரி செய்வோம்னு வருது. அப்போ நாங்கள் பழகினது பேசிக்னு சொன்னால் ஆரம்ப இதுன்னு. அப்போ அந்த நுழையத்தை வச்சுக்கொண்டு நாங்கள்லாம் கற்றுக்கொள்ளணும். மற்றது அடுத்த லெவலும் இருக்குது. இப்போ சொன்னாங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் 2வது லெவல் பழகு. அது பழகினா தான் அந்த கம்ப்ளீட்டாக என்ன சொல்லுங்கள் வெட்டிங் கேக் அளவுக்கு இந்த பெரிய கேக்குகள் அந்தளவுக்கு செய்கிறேன். நாங்கள் பழகினது சின்ன கேக்கு வெட்டிங் கேக்கு செய்த நாங்கள் அந்த ஆரம்பம் இது. அப்போ கொஞ்சம் பெரிய லெவல் பழகினா இல்லைன்னு சொன்னால் ஒரு செய்கிற அனுபவக்காரோட கொஞ்சம் நின்றால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குமே. அப்போ நானும் என்ன செய்தேன்னா பழகி போட்டு சும்மா கேக் அதுகளை தான் அடிச்சுட்டு 1-2
என்ன சொல்லுவாங்க எங்களோட வீட்டு இதுக்கு சும்மா கேக்கு இது ஐசிங் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனால் மறுபடியும் செய்யலைன்னு சொன்னால் செலவு கூட. உண்மையில் நான் இப்போ ஒரு கேக்கை பழகணுமென்று சொல்லி அதுக்குரிய சாமானெல்லாம் வாங்கி போட்டு அதை செய்து பழகி போட்டு வீட்டை சாப்பிடணும். வீட்டையும் சாப்பிட்டு நீ ஏன் போகும் இல்லைன்னா தங்கச்சியாக்களை யாருக்குன்னா கொடுக்கும். அப்போ டெய்லி முந்தி பழகணுமென்றதுக்காக அந்த கேக்கு இந்த கேக்குன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கேக்கு வாசனை வரக்கூடாதுன்னு பாட்டுங்கோண்டு ஏன்னு சொன்னால் அந்த பழைய தாங்களே சாப்பிடணும். வீட்டில் இருக்கவே தான் சாப்பிட்டே ஆகணும். அம்மாக்களுக்கு கொண்டு கொடுப்பேன். அப்போ பார்த்தேன் என்னென்னா அப்போ சரி பர்த்டே கேக் செய்வோம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய திங்ஸுகள் எல்லாம் வேணும். என்ன திங்ஸ் வேணுமென்று சொல்லி சொன்னால் அதுக்குரிய பொருட்கள் நாங்கள் வாங்கணும். விலைக்கு வாங்கினா அப்போ இன்னொரு ஆக்களுக்கு செய்ய கொடுக்கண்டா. அப்போ ஒரு ஆக்கள் என்ன கேட்டுச்சுன்னா பர்த்டே கேக் செய்தாருங்கன்னு சொல்லிக்கல. நான் என்னென்னா அவங்க போடுற அந்த டிசைனே அப்படியே கொடுக்கணும். அப்போ நான் பழகினதை வச்சுக்கொண்டு நான் டக்குன்னு ஒரு ஃபோனில் பார்த்தோ இல்லை இந்த நுழைச்சிக்கு செய்ய சில நேரம் பிழைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறது அது பிழைச்சிட்டேன்டா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க எடுக்கிறவங்க ஒரு பர்த்டேயோ இன்னொரு ஒரு இதுக்கு எடுப்பாங்க. நான் அது பிழைச்சிட்டேங்க. அப்போ எனக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வந்த அப்புறம் தான் நான் செய்யணுமென்ற ஒரு முடிவு எடுத்தேன். நான் அப்போ நானும் கொஞ்ச நாளைக்கு அந்த என்ன சொல்லுங்க அதை நின்று விட்டதுன்னு சொல்லல. அது கொஞ்ச நாளைக்கு நான் அதை மேம்படுத்துகிற அளவு இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு டைம் காணாமல் இருந்தது. ஆனால் புறவும் பார்த்தேன் சரி இப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். என்ன எங்களோட வீட்டு தேவைக்கு செய்யத்தான் எங்களுக்கு ஒரு நாலேஜ் கூட வந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடியமே. அப்போ இப்போ யோசித்தேன் என்று சொல்லி சொன்னால் இப்போ எனக்கு அவ்வளோ திங்ஸ் இப்போ சில பிள்ளைகள் கேக் பழகி இருப்பாங்க. கேக் இப்போ என்னை விட கூட எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குமே செய்து கொடுத்து கொண்டே இருந்திருப்பாங்க. இல்லாட்டி செய்கிறது திங்ஸுகள் இல்லை. இப்போ திங்ஸ்ன்னு சொன்னால் சாமான காசு கொடுத்து வாங்கினா சில இப்போ அவனை இருக்கட்டுக்கு கேக் எடுக்கிற மிஷின் ஆனுங்க அதுகள் இல்லாத வசதி இல்லாத சூழ்நிலையில் பழகி போட்டு எல்லாமே செய்யணும். சில நேரம் ஒரு கடையில் போய் நின்றுருப்பாங்க. சில நேரம் ஒரு ஆக்களில் ஹெல்ப்புக்கு நின்றுருப்பாங்க. ஆனால் எல்லாம் தெரியும் அவங்களோட வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. அப்போ என்னட்ட அவ்வளோ திங்ஸும் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கார நல்ல ஒரு நாலேஜ் நல்ல ஒரு என்ன சொன்ன அவங்க தெரிஞ்சவங்களோட நானும் கொஞ்சம் நின்றுனா நானும் பழகினா போயிடும். எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் பிடிச்சிடுவேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். சும்மா சொல்லக்கூடாது என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அதெல்லாம் பொய்யா என்றைக்கும் சொல்லுவேன். ஏன்னா நான் பழகினது பேசிக். நான் ஆரம்ப கேக்கு எப்படி அடிக்கிறது கேக்கு நாங்கள் எப்படி கேக்கு இதை செய்கிறது ஆரம்பம். இப்போ ஒரு கேக்கில் 5 பேர் சேர்ந்து செய்வோம். சில இடங்களில் பழகிற இடங்களில் நான் பார்த்துருக்கேன் தனித்தனி கேக்கில் செய்ய விடுவாங்க. அதுதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் கூட வரும். இப்போ நாங்கள் 5 பேர் சேர்ந்து செய்ய ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொருயாக செய்வோம். என்ன டிசைன் போடுவோம். அப்போ அந்த ஒரு கொஞ்சம் அப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும்னா வீட்டு எங்களுக்கு பழக்கின டீச்சர்னு சொன்னவா வீட்டிலேருந்து நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு அனுபவம் வரும். நீங்கள் அதை இங்கே பழகிட்டு போய் வீட்டை சும்மா இருந்தீங்கன்னா அதை மறந்துடுவீங்க. எதுவுமே அப்படித்தான். என்னத்தையும் நாங்கள் ஒன்று பழகினாலோ உங்களுக்கு நாங்கள் அதை கற்றுக்கொண்டோம் திருப்பி புல வேற செய்யணும். அப்போ அது நாங்கள் எனக்கு கூட செலவு. இப்போ என்ன சொல்லுங்க அவர் கேக்குக்குரிய சாமான் வாங்க போய் சில நேரம் சம்டைம் 2500 3000 ரூபா அதையும் தாண்டும். அப்போ அதை செய்து போட்டு பிழைச்சிட்டு அதை வீட்டை வச்சு சும்மாங்கிற சாப்பாடு தேவைக்கு வேஸ்ட் ஆக்கக்கூடாது என்றதுக்காக நான் அதுகளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணினா கொஞ்சம் யாராவது எக்ஸ்பீரியன்ஸாக செய்து கொண்டிருக்கிறவங்களோட கொஞ்ச நாளைக்கு போய் எனக்கும் டைம் கிடைக்கணும். என்ன போய் நின்று பார்த்து செய்ய அப்போ அவங்க செய்கிற டைமில் போய் நின்று பார்க்குறதுக்கு எனக்கும் வீட்டை வேலை பிள்ளைன்ற இதெல்லாம் கிடக்கு. அப்போ அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ சரி இப்போ பார்த்து என்னென்னு சொன்னால் இந்த வேலை யாருக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் யார் இந்த ஓர்டரை இப்போ ஒரு ஆர்டர் அவங்க எங்களுக்கு கஸ்டமர் தராங்கன்னா அந்த ஆர்டரை அப்படி செய்து கொடுக்க தெரிஞ்ச பிள்ளைகள் எனக்கு கட்டாயம் வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ திங்ஸும் இருக்குது. அதை வச்சு நானும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். என்ன தொழிலே தெரியாது நீங்கள் தொழில் எனக்கு அதுக்காக தொழில் துண்டர தெரியல கொஞ்சம் அனுபவம் வேணும். அது உண்டு அனுபவம் ஃபுல்லாக இல்லை. இப்போ நாங்கள் தொழில் செய்ய தான் எங்களுக்கு அனுபவம் என்ன ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஒரு தொழிலுக்கு இறங்குறோன்னா அதில் அனுபவம் பெறணும். அப்போ அனுபவம் குறைவாக இருக்குது. ஒரு பிள்ளை செய்ய தெரிஞ்ச பிள்ளையோடு நானும் சேர்ந்து பயணிக்க அதை நானும் கற்றுக்கொள்ளுவேன். அப்போ அவங்களுக்கும் நான் ஒரு தொழிலாக இருக்கேன். நாளைக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கும் அதுக்காக என்னோட ஒரு பிள்ளை வருதான்னு அப்படி விட போகிறேன். அவங்களையும் நல்லாக்கணும்னு தான் நினைப்பேன். ரெண்டைக்கும் அப்படித்தான். நான் சௌகரியமாக இருக்கட்டும் என்னோட பழகிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் தான் நல்லா இருந்தால் எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இன்னும் என்ன சொல் நாங்கள் இப்படி இருக்கிறோமே எங்களை இன்னும் கொஞ்சம் 2 பேர் எங்களால் சின்ன ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்க
ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்களே என்ற ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுப்போமே. அவங்க நல்ல நிலைமைக்கு வந்து நாங்கள் அவங்க ஆயால் சொல்லாட்டி அதை பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன உங்களுக்கு அது விளாங்க நீங்கள் எத்தனை பேருக்கும் அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. அவங்க நல்லா வந்து ஐயோ உங்களால் நாங்கள் நல்லா வந்து நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம்னு சொல்லிக்கல அது ஒரு ஹாப்பி இருக்குது. அப்படி ஒரு ஹாப்பியை நானும் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி இவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இவருக்கும் நிறைய தொழில் அனுபவங்கள் நிறைய இருக்குது. அந்த தொழில் ஒவ்வொரு ஒன்றையும் அந்த வித்தியாசமாக யோசிச்சு எல்லாம் செய்வார். ஆனால் நான் இவர்கிட்ட ஒன்று சொல்கிறது இப்போ எங்களுக்கு இப்போ ஆம்பளை பிள்ளைகள் இல்லை. அப்போ இவர்கிட்ட தொழிலாக ஆம்பளை பிள்ளை தான் கற்றுக்கொள்ளலாம். பொம்பளை பிள்ளை கற்றுக்கொள்வது அவங்களோட இதுகளுக்கு அது கஷ்டம். என்ன அவங்க படிப்பும் பக்கத்துலேயே போய் என்ன பொம்பளை பிள்ளையை கட்டாயம் படிப்பிச்சே ஆகணும். அப்போ அதுன்னு பக்கம் போய்க்கல ஒரு என்ன சொல்லுங்க ஒரு 2-3 பேருக்கு நாங்கள் எங்களோட வேலையை கற்றுக்கொண்டு வந்து அவங்களோட எதிர்காலத்துக்கு அந்த வேலை அவங்களுக்கு ஒரு சொந்த தொழிலை உருவாக்கிக்க அது எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுங்க ஒரு வயசு வரைக்கல அந்த இடத்துல நாங்கள் ஒரு வயசு போய் அந்த இடத்துல இருக்க அட எங்கள்கிட்ட நான் பழக்கினவன் இன்றைக்கி ஒரு சொந்த தொழில் போட்டு செய்கிறானே அவனோட குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்கீங்க அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பி. அதை விட்ட ஒரு இது இல்லை. நாங்கள் எங்களோட தொழிலை இன்னொருக்கு கற்றுக் கொடுக்கல அவங்களுக்கு பணம் காசு கொடுக்க வேண்டாம். ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாளைக்கு கற்றுக் கொடுக்க அவங்கள கொஞ்சம் சக்தி விட்டாலே அது ஒரு பெரிய ஹாப்பி. அதை தான் நான் வேறுக்கிட்டையும் சொல்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் கூட அவ்வளோ திறமை இருக்குது இன்னும் 2 பேருக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் மூலம் அவங்கள நல்லா வந்தால் அது ஒரு சந்தோஷம். என்ன அதுதான். அப்போ நானும் கட்டாயமாக அந்த இப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருந்தால் என்ன சொன்னால் இப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் எனக்கெல்லாம் தெரியுமென்னு சொன்னேன். ஆனால் அவங்கள இப்போ என்ன சொல்லுங்கள் 1-2 கேட்க கொடுத்து பார்ப்பேன் செய்கிறாங்களா ஓகேயான்னு சொல்லிக்கல அது எனக்கு பூரணமாக அது ஓகேன்னு சொன்னால் அவங்கள ஒரு வேலைக்கு எடுத்து அந்த பிள்ளையை தனித்தான் செய்யப்படும். அந்த பிள்ளையோட நானும் சேர்ந்து பயணிப்பேன். 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக என்ன சொல்லுங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்துக்குள்ளேன்னு சொன்னால் கூட வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் நிறைய ஆர்டர்கள் வந்து நான் தான் அதை விட்டதுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் கொஞ்சம் இப்போ தானே பழகி நான் கொஞ்சம் அப்படி உண்மையாக தான் சொல்கிறேன். நான் பொய்யா சொல்லக்கூடாதான் என்றைக்குமே. அப்போ கொஞ்சம் நான் போகட்டுக்கு நான் எனக்கு கொஞ்சம் அனுபவம் வந்த அப்புறம் கட்டாயமாக நீங்கள் என்ன ஆர்டர் தந்தாலும் செய்து தருவேன். சும்மா எழுந்தடுப்பில் ஏதோ தானு செய்து கொடுக்க கிடையாது. செய்தால் திருப்தியாக செய்திருக்கணும் நீட்டாக இருக்கணும். அவங்க நாளைக்கு எங்கிட்ட இதை ஒரு கேக் எடுத்தாங்கன்னா அவங்க பார்த்து அதை வாங்கிக்க ஐயோ இவ்வளோ நல்லா இருந்து இவ்வளோ வடிவாக இருந்து அதை சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லிக்க தான் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வருவாங்க. காசு கையில் வர்றதை விட அவங்க சொல்கிற வார்த்தை இருக்குது அதான் ஹாப்பியாக உண்டாகும். என்ன அப்படி ஒரு இது இருக்குது. நான் அப்படியான ஒரு பிள்ளையை தேடுறேன். யாராவது அப்படி இருந்து ஏன்னா நான் கட்டாயமாக இந்த வாட்ஸ்அப் நம்பரும் உங்களோட முன்னுக்கு இந்த இதில் போட்டு விடுவேன். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கொண்டு என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நீங்களும் ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நான் சத்தியமாக ஒரு பங்களிப்பாக இருப்பேன். அது என்றைக்குமே மாறவாது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது விளங்கும். சரி நீங்கள் அப்படி யாரும் இருந்தால் என்னோட கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா ஓகே இப்போ என்ன காட்ட போகிறேன்னா எனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு கிஃப்ட். அது என் தொழிலுக்கு நிமித்தமாக அதாவது இந்த தொழில் கதைச்சதுக்கு காரணம் இதுதான். இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு கிஃப்ட் இது பார்சல் பண்ணி எனக்கு கிஃப்டாக கொண்டு வந்து தந்துருக்காங்க. பாருங்க இது என்ன சமைஞ்ச இப்படி கூட பிள்ளைகள் எல்லாம் உரிச்சிஞ்சே பாருங்க. இதெல்லாம் பிள்ளைகள வேலை தான் என்ன கிடக்கண்ட பார்த்தவே. ஆனால் நான் உடைக்க விடையில அது வீடியோக்காக தான் உடைச்சி அது என்ன விரும்பி என் சப்ஸ்கிரைபர் அதை பார்க்கணுன்றதுக்காக இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது என்ன. ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தான் நான் வருவேன். அது ஒரு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் வருவேன். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தொழிலை நான் கொஞ்சம் படிப்படியாக தானே போகணும். என்ன டக்கண்டு போனோம்னா சர்வண்டுக்கு இறங்கிடுவோம். அப்போ படிப்படியாக எங்களோட தொழிலை டெவலப் பண்ணி கொண்டு ஒரு நிலைமையில் வரணுமென்ற ஒரு ஆசை. இப்போ ஆண் பெண்ணுன்றது சரிசமன். என்ன ஆணுக்கு சரிசமனாக பெண்ணும் இருக்கணும். அப்போ எங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு முன்னேறினா தான் நாளைக்கு எங்களோட எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குது. எங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குது. எங்களோட உறவுகள் இருக்கிறோம். என்ன எங்களோட சகோதரர் இருக்கிறோம் அப்பா அம்மா இருக்கிறோம். எனக்கு ரெண்டும் ஒரு கடமைகள் இருக்குது. என்ன அப்போ இவருக்கும் அதே மாதிரியான கடமைகள் இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இப்போ செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால் எனக்குன்ற ஒரு தொழில் இருக்குது. என்னட்டே ஒரு வருமானம் பெரியக்கள் அதை இவரும் மறக்க மாட்டார். உண்மையில் என்னென்னு சொன்னால் இல்லைப்பா எங்களுக்கு வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு செய்யுங்க வீடை பாருங்க அதை பாருங்க எங்களோட சகோதரங்க அம்மாக்கு தாங்க கேட்கலாம். உண்மையில் ஒரு ஆண்டு உழைப்பை வச்சு எல்லாரும் ஏண்டா கஷ்டம் 30 செலவு வரவுக்கு. அப்போ எந்த ஒரு உழைப்பாக இருந்தால் நான் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் தங்கச்சியாக்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அதுவும் எனக்கு ஒரு ஆசை. அதே
நான் வேலைக்கு சேர்க்கிறேன், அதை நிறைவேற்றுற மாதிரியான தொழில் எனக்கு நல்ல மாதிரி வந்தால் அவங்க தங்கச்சியாக்கணும் இருக்கு, அவங்களும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நான் ஒரு சப்போர்ட் இருக்கணும் என்று சொன்னால் இந்த சப்போர்ட் கட்டாயம் இல்லை. நான் மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்ந்தேன்னா இன்றைக்கு நான் ஒரு செய்யாத ஒரு என்ன சொல்லுங்க அந்த இடத்துல இல்லாமல் நான் மாதிரி பண்ணி வந்து என்னால் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு அடுத்த தங்கச்சி எனக்கு அடுத்த தங்கச்சி அந்த இடத்துல இருந்து பார்க்க எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. செய்வன் கூடிய சீக்கிரம் அதையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தேன். படிப்படியாக முன்னேற அதுக்காக காலதாமதம் நீடிக்க போகிறது இல்லை. எவ்வளவு குயிக்காக எங்கள்கிட்ட உடல் உழைப்பை போடுறோமோ அந்தளவுக்கு நாங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். சந்தோஷத்தோட எங்கள்கிட்ட இதை பயணிப்போமே. இப்போ முதல்ல கீப்டை உடைச்சி பார்ப்போமா. இது பாருங்க, உண்மையில் அங்கே இருந்து யோசிச்சு பாருங்கள், இதை ஒரு கிஃப்டாக கொடுக்கணும், சர்ப்ரைஸாக கொடுக்கணும். அப்போ இது என்ன பிடிக்கும் சர்மிக்கு என்ன தேவை என்று யோசிச்சு அவங்க கொண்டு வந்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இது என்னவா இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இந்த தொழிலுக்குரிய சாமான் தான். ஓகே, அப்போ அவங்க ஆசைப்படுற மாதிரி நான் என்ன உருவாக்கி ஆகணும். என்ன உண்மையில் எத்தனையோ உறவுகள் என்ன அப்படி ஒரு நேசித்து தர்மி ஒரு பொம்பளைகள் உண்மையில் ஒரு எல்லாத்துலேயும் சாதிக்கணுமென்று எதிர்பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்க்குறத நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். என்ன சும்மா நாங்கள் கிச்சனுக்கு சமைச்சோமா சாப்பிட்டோமா பிள்ளைகளை கவனிச்சோமா மாதிரி இருக்கக்கூடாது. என்ன வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் போய் கொண்டு இருக்கணும். எங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு படிப்பு தான் கையை விட்டுட்டுது. சரி, அது எங்களோட சூழ்நிலை அப்படியா போச்சு. அடுத்த இதுக்கு போய்க்க ஆகணும். என்ன இது பிஸ்கெட் எல்லாம் செய்யலாமா? ஓ, பிஸ்கெட் எல்லாம் செய்யறது. இந்த நோசல் செட்டு நாங்கள் கேக் ஐசிங் நாங்கள் பழகின அகாடமியில் கிடந்த மாதிரி கிடக்கு. அதை தான் இருக்கணும் பார்ப்பாங்க இருக்கேன். அது சில்வரில் எல்லாமே பார்த்தோன்னா அது அவள் சொன்னவா மிஸ்ஸு சரியான விலையாக இருக்குமென்று சொல்லி அவங்களுக்கிட்டு இந்த பழக்கிற டைமில் எடுத்து தந்துட்டு அதெல்லாம் நீட்டாக வச்சுருவோம் நாங்கள் அப்படியே. அது மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் நொசுல் செட்டா நொசுல் செட்டா பிஸ்கெட்டும் செய்யலாம் போட்டுருக்காங்க. நொசுல் செட்டு செய்கிறதானே அதுக்கு நாங்கள் உண்மையில பழகையில் எங்களுக்கு கேக் ஐட்டம் தானே. அதான் நான் சொன்னேன் பேசிக் தானே நாங்கள் பழகினாங்கள். பட் இது நொசுல் செட்டு இது என்னன்னு தெரியல. இந்த அச்சுகள் உண்மையில சத்தியமாக தெரியல. ஆனால் இப்படி செட்டில் அது ஃபுல்லாக நொசுல்ஸாக தான் கிடந்தது. நாளைக்கு அந்த கேக் ஐட்டம் இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் செய்கிற இந்த பூஞ்ச இதில் போட்டிருக்காங்க. இந்த பிஸ்கெட் ஐட்டம் செய்கிறது போல் கிடக்குது. அந்த செட்டு தான் இதுதான் நொசுல்ஸ். இது முக்கியமான நொசுல்ஸு கிடக்குது. இந்த ரோஸ் நொசுல்ஸு அப்படி எல்லா நொசுல்ஸும் இந்த ஸ்டார் நொசுல்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் பெட்டிக்குள்ளே வச்சு போட்டு அழகு பார்க்குறதுக்கு அவங்க எங்களுக்கு கொண்டு தெரியல. என்ன ஒரு தொழிலுக்கு பிரியோசனமாக இருக்கணுமென்று தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அதை நான் கட்டாயம் போது சீக்கிரம் அதை பிரியோசனப்படுத்துவேன். மாறிக்கு ஓகே, இதுதான். இதை ஃபுல்லாக உடைக்க வேணாம். இப்போ நான் எடுக்க போகிறது இல்லை. அண்டு முறுக்கா என்னடமங் அங்கே கொண்டு வந்த சுற்றி கொண்டு வந்த அன்றைக்கி அவள் யாழ்ப்பாணம் எந்த இடம் கல்லியங்காடு அந்த அம்மாவும் கொஞ்சம் சுற்றி கொடுத்துருந்தவா. அதே மாதிரி எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து அம்மா கைக்ளோஸு மற்ற நோசூல்ஸு மற்றது கொஞ்சம் செய்கிறது கேக்குக்குரிய திங்ஸுகள் எல்லாம் கொண்டு வந்தவா. இது அந்த நோசூல்ஸும் அந்த இது என்ன பிஸ்கெட் செய்கிறது செட்டு போலோட எனக்கு இது தெரியல. காஞ்சி இந்த கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். ஏன்டா இதில் அப்படி தானே போட்டுறாங்க படத்தில். இது நோசூல்ஸு இது தெரியும். இதுக்குள்ளே போட்டுட்டு தான் இதுன்றது. இது சுவர் நாங்கள் பைப்பிங் பேக்கில் போடுறத விட இதுக்குள்ளே போட்டுவிட்டா கையில் பிறலாது. நாங்கள் பைப்பிங் பேக்கில் போடுக்க சில நேரம் பைப்பிங் பேக் வெடிக்க பார்க்குது. இதுக்கு போட்டு செய்ய ஈஸியாக இருக்கும். அது அப்போ இது வந்து பார்த்தா பம்ப் பண்ணுற மாதிரி இது அந்த என்ன சொல் பைப்பிங் பேக்கு நாங்கள் கூடுதலாக ஒருக்கா போட்டு இப்படி செய்து கொண்டு சில நேரம் காது யாருன்னுண்டா வெடிச்சிட்டோம். ஆனால் இது அப்படி இல்லை. இதுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் அளவாக செய்து கொள்ள ஈஸியாக இருக்கும். அப்போ அம்மா அதை யோசிச்சுட்டு தான் இது வாங்கி வந்துருக்குறா ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கேட்கக்கூடிய இன்னொரு பொருட்கள் வந்திருக்கு பாருங்க. இது எனக்கு தராசு. என் தராசு சும்மா நார்மல் தராசு தான் வாங்கி நான் கொஞ்சம் என்ன சொல்ல. சரி, இப்போ எனக்கு இந்த வெள்ளன வீடியோ எடுத்து கொண்டு கேட்க வந்து சில டைமில் நிறைய டைம் வீடியோ எடுத்து கொண்டு கேட்க ஃபோன் ஹீட் ஆகி அப்படியே ஸ்டப் ஆகிட்டுது. அதுக்கு இப்போ தான் நான் என்ன சொன்னேன் பிறகு அது மறுபடியும் தொடர்றேன். காரணம் என்ன சொன்னால் அது
டைம் இல்லாமல் போயிட்டு இப்போ பிறகு திருப்பி தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நெருக்கிற மிஷின். இது நெருக்கிற மிஷின் வெயிட் அளக்கிற மிஷின் இல்லை, சாமான் நெருக்கிற மிஷின். 5 கிலோ மட்டும் நெருக்கலாம். அப்போ எனக்கு கேக்குக்குரிய 5 கிலோ கூடுதலாக 5 கிலோக்குள்ளே தான் நாங்கள் கேக்கு பொருட்கள் நெருப்போம். அதுக்குரிய தான் வெயிட் மிஷின் வாங்கியிருந்தது. இது வெளிநாட்டில் இருந்து வந்தபடியே கொஞ்சம் குவாலிட்டி கூடவே இருக்குது. நாங்கள் இங்கே இருக்குது குவாலிட்டி, விலையர் கூட. மற்றது என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கூடுதலாக நான் வாங்கிய கொஞ்சம் விலை குறைஞ்சி அது பேட்டரி போட இந்த பின் மூடியும் கலண்டு தண்டி போட்டு மற்ற பழுதாக போயிட்டுன்னு சொல்லலாது அந்த ஆடிக்கொண்டு இருக்கும் அந்த சரியான முறையில். அப்போ இது பேட்டரி போட்டு பாவிக்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பேட்டரி போட்டு பாவிக்கிறது. இனிமேல் நாங்கள் அப்புறம் இதுவும் கொண்டு வந்திருக்கு. எல்லாம் என்ற கேக்குக்குரிய திங்ஸுகள். அப்போ அது பிரியோசனமாக ஒரு தொழிலை செய்யணுமென்று சொல்லி அவங்க கொண்டு தந்துருக்காங்க. நானும் அதை பிரியோசனப்படுத்துகிற மாதிரியான செயல்பாடுகள் தான் செஞ்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு ஆக்கள் வேணுமென்று கட்டாயமாக அப்படி ஒரு ஆக்கள் இருந்தால் யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து போகக்கூடிய மாதிரி இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா. அப்போ நான் கட்டாயமாக இதை வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருப்பேன். உள்ளுக்கு போய் பாருங்க, எங்களோட வீடியோக்குள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த நம்பர் இருக்கும், பார்ப்போம். நான் கொடுக்க முடியாது. இது என்ன கத்தி? மிரக்கறி கட்டர். இது ஒரு மிரக்கறிக்கு வெட்டுற கத்தி உண்டு, இது ஒரு கட்டி. அப்போ கட்டர் அப்போ தோல் சீவுறதா மிரக்கறி என்ற தோலை நிற்கிறது என்ன. அப்போ இதுவும் கொண்டு வந்திருக்கு. அப்போ இதுதான் எனக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த பொருட்கள், எனக்கு கிஃப்டாக வந்தது. அதை நான் பிரியோசனப்படுத்தணும். இதை நான் வேஸ்ட் ஆக்குற மாதிரி கொண்ட பெட்டிக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது என்ன. எப்போவுமே இதை நான் இப்படியே இதை கொண்டு போய் அப்படியே பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை பிரியோசனப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தில் தான் நான் செயல்படுத்தணும். அதை கூடிய சீக்கிரம் நீங்களும் மாதிரி நான் கூடிய சீக்கிரம் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஒரு இது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே, இது இப்படி பிரச்சனையால் தான் நான் அதை கொஞ்சம் ரிலே பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரம் அதுவும் எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலை உருவாக்கக்கூடியது. இதில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. உண்மையில் கேக்குன்ற விஷயம், ஐசிங்ன்ற விஷயம் நிறைய இப்போ சரி கரைவாசி வருமென்று சொல்லுவாங்க. சரி கரைவாசி வராட்டியும் ஒரு காவாசி நாங்கள் மினக்கிறதுக்கு ஒரு லாபம் வந்தால் காணுமா. அப்போ அப்படி இருக்கிற ஒரு தொழில் ஈஸியாக நாங்கள் வீட்டிலேயே வச்சு செய்யக்கூடிய மாதிரியான தொழிலை நாங்கள் எப்போவுமே பழகிருந்தால் அதை பிரியோசனப்படுத்தோம். பழகி போட்டு அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அது பிரியோசனம் இல்லை. பழகி காசை கொடுத்து பழகி போட்டு அதை சும்மா வந்து வேஸ்ட்டாக இல்லை ஜாமானை வாங்கிட்டு அப்படியே தேவைக்கு யூஸ் பண்ணி போட்டு அப்படியே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது என்ன. அப்போ அப்படியே ஒரு இதாக இருக்கும். சரி, இதை பற்றிய கருத்துக்கள் நான் நிறைய கதைச்சிட்டேன். மற்றது இதை பற்றிய சரிபிள்ளை என்னவா இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக கமெண்டில் எழுதுங்க. சில விஷயங்கள் இப்போ என்ன சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால், இப்போ நான் கதைச்சது பிள்ளை என்றாலும் பிரச்சனை எதென்றாலும் கமெண்டில் எழுதுங்க. நான் அதை எப்போவுமே நான் என் வீடியோ போட்டோன்னையோ இல்லாட்டி மிஸ்டர் சுமல்ல வீடியோ போட்டோன்னே கட்டாயமாக கமெண்ட் பார்க்குறோம். நாங்கள் என்னென்று சொன்னால் கமெண்ட் என்ன மாதிரி வந்திருக்கு என்று சொன்னால் அதில் சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளலாம். அதுக்காக கட்டாயமாக நாங்கள் வீடியோ போட்ட உடனே நாங்கள் கமெண்ட்டு பார்த்து, இல்லாட்டி இந்த ஹீரோவை போட்டோம்னா அப்படியே பார்ப்போம் கமெண்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் நினைக்காதவங்க உங்களோட கமெண்ட்டுகளை நாங்கள் பார்க்காம அதை அலட்சியமாக விடுற மாதிரி. ஆனால் கட்டாயமாக ஒரு கிழமையில் ஒரு நாள் அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் நீங்கள் போகிற கமெண்ட்ஸுக்கு கட்டாயமாக பதில் அளிக்க வேணும். நாங்கள் ரிப்ளையும் போடுறது இல்லை. சத்தி தவிர என்ன சொல்லுங்க, இப்போ ஃபோனில் நாங்கள் கமெண்ட் எந்த ஃபோன்லேருந்து பார்ப்பேன், அதுலேருந்து ரிப்ளை போடலாம். அப்போ இவற்ற ஃபோன்லேருந்து போடுறது அது டைமும் கொஞ்சம் பிடிச்சா. அப்போ சில நேரம் லைக் மாத்திரம் போடுவேன், அதுக்கு ரிப்ளை போடுறது இல்லை. ஆனால் நாங்கள் கிழமைக்கு ஒரு நாள் அதுக்கண்ட ஒதுக்கி பதில் போடுறதுக்காக பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அதுவும் ஒரு கிழமைக்கு ஒருக்கா நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு பதில் அளிக்கக்கூடிய. ஏன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறத அதை சேவை மடக்கிறீங்களா கேட்குறீங்களான்ற ஒரு இது ஒரு என்ன சொல்லுங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் எழுதி வைக்கல, நாங்கள் அதை சேவை மடக்கிறோமா, அதை சிந்தித்து செயல்படுறோமா என்றெல்லாம் யோசித்து தான் அதை எழுதுவீங்க. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற ரிப்ளை கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். என்ன சரி, இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ள போகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.